ஆகுது, இன்னும் ஒருத்தி ஆளை காணும். மயிலே மயிலே, ஏன் சும்மா கத்திக்கிட்டே இருக்க? காலையில கொஞ்ச நேரமாச்சு தூங்குறியானே? என் மயிலே, தூங்குனது போதும், எந்திரி. ஏம்மா இன்னைக்கு என்னம்மா பிரச்சனை? ஏம்மா எங்க தூங்க விட மாட்டேங்கிறானே? ஏண்டி பொழுது விடிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? போய் உங்க அண்ணி எழுப்பி காப்பி தண்ணி போட சொல்லுப்பா. ஏம்மா அதுக்கு என்ன ஏமா எழுப்புன? நீயே போய் அண்ணி எழுப்பி இருக்க வேண்டியதானே? ஏண்டி நான் போய் எழுப்பணுமா அவளை? நீ போய் முதல்ல எழுப்பாவல, எழுப்பி கூட்டிட்டு வா போ. சே, உங்களோட ஒரே தொலைமா, மனுஷன் நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்கிறேன். சொல்லுங்க அத்தை. உங்க வீட்ல நீ எத்தனை மணிக்கு எந்திருப்ப? ஏன் அத்தை? சொல்லு முதல்ல நீ. நம்ம எப்பவுமே 9 மணிக்கு மேலே தானே எந்திரிப்போம். கிழமை வேதி கேட்குதே, இப்போ என்ன சொல்கிறது? 8 மணி சொல்லலாமா, 7 மணின்னு சொல்லலாமா? 7 மணின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக எந்திரிக்கிறதா? சரி 7 மணினே சொல்லுவோம். அத்தை என்ன காலையில் சீக்கிரமாக ஒரு 7 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவா அத்தை. என்னடா 7 மணிக்கா? நீ உங்க வீட்ல எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா இங்க நீ காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிர, புரியுதா? அத்தை நான் 5 மணிக்கு எந்திரிச்சு என்ன அத்தை பண்ண போறேன்? நீ காலையில 5 மணிக்கு எந்திரிச்சாதான் வீட்ல இருக்க எல்லா வேலையும் செய்ய முடியும். நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தா யார் செய்யறது வேலையெல்லாம்? என்னங்க அத்தை சொல்றீங்க? வீட்டு வேலை செய்யதான் ஆளுங்க இருக்கிறாங்களே, அப்புறம் நான் எதுக்கு செய்யணும்? நீ வரதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்தாங்கதான், இப்பதான் நீ வந்துட்டியே, அப்புறம் அவங்கள எதுக்கு? அதனால வேலையை விட்டு நிப்பாட்டில எல்லாரையும். ஆஹா, இந்த கிளவி வேணும் தான் செஞ்சிருக்கு. இருக்கிற எல்லா வேலையும் என்ன செய்ய சொல்லிடும் போல இருக்கே. அத்தை என்ன வேலையை தான் செய்யணும்? என்னது என்ன வேலை செய்யறதா? எல்லா பொம்பளை செய்யற வேலை தான் நீயும் செய்யணும். காலை எந்திரிச்சோன்னா கோலத்தை போடு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் காப்பி தண்ணியை போடு, அதுக்கப்புறம் டிஃபன் செய்ய. இங்க பாரு, இங்க இருக்கவங்க 8 மணிக்கே சாப்பிட்டுருவாங்க. என் மக 9 மணிக்கு அங்க ஆபீஸ் போகணும். அதனால 8 மணிக்கு டிஃபன் எல்லாம் செஞ்சு முடிச்சிடு, அவனுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துரு, புரியுதா? அப்பா இப்ப தலை சுத்தி மயக்கமா வருதே. மயக்கம் போட்டு கீழே விழுந்துருது. எப்பா அந்த கிளவி என்ன சும்மாவே விடாது போல இருக்கே. 1 2 3 4. என்னத்த பண்ணி தொலைறா? இப்பதான் மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி விழுந்தா எந்திரிச்சு என்னமா பண்ணிட்டு இருக்கா? மீனா மீனா சொல்லுங்க அத்தை. என்ன பண்ற நீ? இல்லைங்க அத்தை, நீங்க தான் வேலை செய்யணும்னு சொன்னீங்களே, அதுக்கு முன்னாடி என் உடம்ப எக்ஸசைஸ் பண்ணி வளப்படுத்திக்கிறேன். நீ பண்ணதெல்லாம் போதும், போய் காபி தண்ணி போட்டு கொண்டு வா போ. காபி தானே அத்தை? சூப்பர் போட்டு தரேன் பாருங்க. முதல்ல போட்டு கொண்டு வா, அது சூப்பரா இருக்கா இல்லையானே நான் குடிச்சு பார்த்து சொல்றேன். சமைக்கிட்டே இவ்வளவு பெருசா இருக்கு. எப்பா எப்பா, ஒரு 4-5 பேர் படுத்து தூங்கலாம் போல இருக்கே. கடவுளே, நான் முறையா சமைக்க வந்திருக்கிறேன். காப்பி நல்லபடியா போட்டு கொடுத்துடணும். பாலை எதிர காய்ச்சலாம். சரி, இந்த பாத்திரத்தை எடுத்து காய்ச்சலாம். சே, நான் பாட்டுக்கு வீட்டில் நிம்மதியா இருந்தேன். எங்க அண்ணியால தான் இந்த வீட்டுக்கு வர வேண்டியதா போச்சு. ஐயோ, பால் பொங்குது பொங்குது பொங்குது. ஏமா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமா? காபி போட்டு கொண்டு வருவாங்களா மாட்டாங்களா? எனக்கு தலை வேற ரொம்ப வலிக்குதுமா. ஏய் இருடி, இப்பதானே உள்ள போயிருக்கா, போட்டு கொண்டு வருவா, வெயிட் பண்ணு. மீனா மீனா, உள்ள என்னம்மா செய்யற? காபி போட்டுட்டு இருக்க அத்தை. ஏமா போட்டேன்னா கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாமா. இந்த வரேன் அத்தை. ரெட்டு குடுமி எடுத்துக்கோ. அண்ணி, என் பேரே ரெட்டு குடுமி இல்ல, மயிலு, தங்க மயிலு. சரி சரி, கோச்சுக்காத நாத்து, எடுத்துக்கோ. அத்தை நீங்க எடுத்துக்கோங்க அத்தை. இது காப்பியா இல்ல கண்ணி தண்ணியா? இவ்வளவு மோசமா போட்டிருக்கிற. உனக்கு முன்ன பின்ன காபி போட தெரியுமா தெரியாதா? இல்ல அத்தை, அது வந்து உங்களுக்கு போட தெரியாது சொல்லிருந்தா நானே போட்டிருப்பேன்ல. ச்சே, என் மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. இல்ல நாத்து. ஏமா சமையல யாருமா பண்ண போறா? ஏண்டி மணி தான் பண்ண சொல்லியிருக்கேன். ஏமா காப்பியே ஒழுங்கா போட்டு தரல, இவங்க எப்படிமா சமையல பண்ணுவாங்க? சமையல் அவன் பண்ணட்டோண்டி, எப்படி பண்றான்னு பாப்போம். ஏமா உங்களுக்கு இந்த விஷயம் பறிச்ச? அண்ணி சமைச்சாங்க, நான் சாப்பிட மாட்டேன், நீங்களே சாப்பிடுங்க. நான் ஹோட்டல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன்.
ஓவரா பண்ணுது இந்த ரெட்டு குடுமி. இருக்குதுடி ஒரு நாள் உனக்கு. இங்க பாருமினா, காப்பி தான் நீ ஒழுங்கா போடல. நீ சமையல் எப்படி பண்றேன்னு நான் பார்க்கணும். இப்ப போய் டிஃபன் செய் போ. ச்சே, சமைக்க தெரியலன்னா கூட விடமாட்டா போல இருக்கு இந்த கிழவி. சரி அத்தை, நான் போய் டிஃபன் செய்யறேன். ஏம்மா, அவங்களுக்கு தான் சமைக்க தெரியாது போல இருக்கே. அப்ப எதுக்கு நான் அவங்களை செய்ய சொல்றேன்? ஏய், செய்யட்டும்டி. அவ சும்மா உட்காந்து நம்ம சோறாக்கி போறதா? அவளே செஞ்சு பழகட்டும். சரியான ஆள்தாம்மா நீ. ஆனா அதுக்கு நீ இந்த விஷ பறிச்சியா? நான் சாப்பிட மாட்டேமா அவங்க செஞ்சா. பாத்துக்கோ. இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குடி. என்ன வழிமா? என் அண்ணன் பொண்ணு வசந்தி வர வைக்க போறேன்டி. என்னம்மா சொல்ற? வசந்தி என்ன வர வைக்க போறியா? ஆமாண்டி. உங்க அண்ணன் எவ்வளவு ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டு வருவான், அவளை நான் ஏத்துக்கணுமா? என் அண்ணன் பொண்ணு வசந்தி வர வச்சு இவளை இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கல, என் பேர் செல்லத்தாய் இல்லடி.